ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் அடை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சுரக்காய் அடை செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய சுரக்காய் 1 கப், அரிசி மாவு 1 கப், கடலை மாவு அரை கப், ஓமம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுரக்காய் அடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுரக்காயை இந்த மாதிரி பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா திருகி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி. நீங்கள் இஞ்சி பச்சை மிளகாயை நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கூட நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். இந்த ஓமம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே பொடியாக நறுக்கி இருக்க வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க அரிசி மாவு 1 கப், கடலை மாவு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நமக்கு சுரக்காயிலேருந்தே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு தண்ணி வரும். அதனால் எடுத்ததும் நம்ம தண்ணி சேர்க்காமல் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும் போது இதிலேருந்தே நமக்கு தண்ணி விடும். தேவைன்னா கொஞ்சமாக நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். சுரக்காய் எல்லாருக்குமே தெரியும், நல்லா ஒரு தண்ணி காய் இது. ஸோ சம்மர் சீசனுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு காய். நமக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டயட்டில் சுரக்காய் சேர்ப்பாங்க. இந்த ஜூஸ் நமக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் அடையாக சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்டான ரெசிபியாக இருக்கும். மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இது அடையாக தட்டிடலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஊறிடுச்சு. இன்னொரு பக்கம் நமக்கு தவாவும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது அடையாக நம்ம தட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துட்டு இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. நமக்கு அடங்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு பெருசாக தட்டினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே இது மாதிரி மாவு எடுத்துக்கலாம். இவ்வளோ மொத்தமாக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி கல்லில் போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் சுற்றி எண்ணெய் போட்டுட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாக வெந்துடும். இப்போ அடை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம அடுத்த அடையும் தட்டி ரெடி பண்ணியாச்சு. இதையும் நம்ம போட்டுடலாம்.
இந்த அடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சட்னினாலுமே நமக்கு வந்து சூட் ஆகும். அதே மாதிரி இது வந்து நம்ம காரம் இதுலேயே வந்து இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கிறதுனால அந்த ஓமம் ஜீரகம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து வயிற்றுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓமம் ரொம்ப நல்லது, நமக்கு வந்து டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி டைஜஷன் ஆகக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்னிங்கில் ஒரு வெஜிடபிள் சேர்த்த மாதிரி இருக்கும், அதே சமயம் வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், டே ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் இது சாப்பிடும்போது. நல்லா வந்து நீங்க மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அடை சாப்பிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு மதியம் வரைக்குமே இது நல்லா உங்களுக்கு பசி எடுக்காம இருக்கும். இப்ப 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, அடை நமக்கு நல்லா வெந்துருச்சு. இத நம்ம எடுத்துடலாம்.